தல ரசிகன் தளபதி வெற்றியடைய தமிழகம் முழுவதும் காரில் குடும்பத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நபர். கொடியசைத்து பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்த சிடிஆர் நிர்மல்குமார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் தலைமையில் அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள தல ரசிகர் அஜய் தனது காரில் குடும்பத்துடன் தவேக தலைவர் விஜய் வெற்றி பெற தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முன்வந்து இதனை அடுத்து பல்லாவரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்து கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்தித்து அப்பொழுது அவர் பேசியது, சில வாரங்களில் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியாக இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர். உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய தலைவரும் அனைத்து தரப்பு மக்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் அனைவரிடத்திலும் பெரிய ஆதரவு உள்ளது. மற்ற கட்சிகளைப் போலவும் இன்று இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவை போலவும் பெரிய பண பலத்துடன் பெரிய அளவில் 1000 கோடி பல்லாயிரம் கோடி பணத்தை மக்களிடம் சுருட்டிய பணத்தையும் வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை. ஒரு புதிய அரசியலை தொடங்கவும் மக்களுக்கான அரசியலை செய்யவும் எங்களுடைய கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பித்துள்ளார். ஊழல் இல்லாத அரசியலை தருவதே என்று எங்கள் தலைவர் மக்களிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அப்படி ஒரு தலைவரிடம் இருக்கும் தொண்டர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்தது எப்படி அவர்கள் கட்சியை கொண்டு வந்துள்ளார்களோ, தொகுதியில் 25 கோடி செலவு செய்ய திமுக தயாராக இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு செய்தி வந்துள்ளது. அதேபோல் எங்கள் நிர்வாகிகள் யாரிடத்திலும் கோடிக்கணக்கான பணத்துடன் இல்லை. மேலும் மதுரையில் பொதுமக்கள் பலரும் எங்கள் தலைவருக்காக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இது மக்களுக்கான கட்சி எனவும் 50 வருடத்தில் எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி மாற்றத்திற்கான கட்சியாக இருக்கும். பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்காக பிரச்சாரம் செய்ய 2026 தேர்தலில் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் அஜித்தின் புகைப்படத்தை இந்த பிரச்சார வாகனத்தில் பயன்படுத்த இருக்கிறார்கள். இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. அவர் தல ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர் என்பதாலும் கடந்த 3 வருடங்களாக எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் இதை நாங்கள் பண்ணும்படியாக ஒப்புக்கொண்டோம். இதேபோல பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தவாறு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய நிர்வாகிகள் பெரிய அளவில் பணம் உதவி செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயம் இருக்கும். திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டங்களில் விசில் அடிப்பதால் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எரிச்சல் அடைகிறார்கள் என்று செய்திகள் கேள்விக்கு விசில் அடிப்பதால் அவர்கள் எரிச்சல் அடைவதில்லை. மக்களுடைய ஆதரவில் தான். மேலும் 40% மக்களுடைய பெரும்பான்மையான வாக்கு மூலம் கட்சிக்கு இருப்பதால் எரிச்சல் அடைகின்றனர். மக்கள் எதை பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியைத்தான் பார்க்கிறார்கள். இந்த தேர்தல் மிகவும் வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். எங்களுக்காக பொதுமக்கள் தானாக வந்து தற்பொழுது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் காலை 5 மணி முதல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பொதுமக்கள் வரிசையில் நிற்பார்கள். இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். தேர்தல் நடக்கக்கூடிய இறுதி நாட்களில் தான் பல விஷயங்கள் மாறும். அதே போல தவேக கூட்டணிக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. அவை உறுதியாக எங்கள் தலைவர் அதை அறிவிப்பார். வேலூரில் 23ஆம் தேதி தவேக கூட்டம் நடப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எங்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அங்கு கூட்டம் நடைபெறும். எங்கும் பூத்து வரைக்கும் அனைத்து கிராமங்கள் தோறும் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய தலைவருக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களிடம் பெரிய ஆதரவு இருக்கிறது. மற்ற கட்சியை போல இன்றைக்கி இருக்கிற திமுகவை போலையோ இல்லை மற்ற கட்சி அதிமுகவை போலையோ பெரிய பணபலத்துடனும் இல்லை பெரிய அளவில் ஒரு பணத்தை பல ஆயிரம் கோடி பணத்தை மக்களிடம் சுருட்டிய பணத்தை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை. ஒரு புது அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் செய்ய எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். மக்களுக்காக எந்த ஒரு தலைவர் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே நான் முற்றிலும் எந்தவித ஊழலும் இல்லாத அரசை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து எங்களுடைய தலைவர் அறிவிப்பை வெளியிட்டு எந்தவித அப்பலுக்கற்ற எந்தவித ஊழலும் இல்லாத அரசை தருவேன்னு சொல்லி கடந்த ஒரு நிகழ்ச்சியில் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி ஒரு தலைவரிடம் இருக்கும் தொண்டர்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு
காங்கிரஸ் கட்சிக்கு அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து, ஒட்டுமொத்த பொதுமக்களும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் கட்சியை இப்போ சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களோ, அதே போல் இன்று ஆங்காங்கே பொதுமக்கள் அனைவரும் எங்களோட எங்கள் நிர்வாகிகள் யாரும் இன்றைக்கி வந்து 1000 கோடியோ 2000 கோடியோ இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் 25 கோடி இன்றைக்கி திமுக வந்து செலவு பண்ண செய்ய தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு செய்தி வருது. அந்த மாதிரி எங்கள் நிர்வாகிகள் யார்கிட்டமும் அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் இங்கே முதலீடு செய்து ஒரு பணத்தை அறுவடை செய்ய வரவில்லை, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி பொதுமக்கள் அங்கே எல்லாரும் அங்கங்கே வந்து எங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கு சகோதரர் வந்து அவருடைய பிரச்சாரத்தை தானாக முன்வந்து அவருடைய வாகனத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவருக்காக பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். இதுபோல் நான் இப்போ மதுரையிலேருந்து வரேன். மதுரையிலையும் பார்த்தா அங்கங்கே பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு எங்களுடைய தலைவருக்காக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கண்டிப்பாக இது மக்களுக்கான கட்சி என்பதில் ஒரு பெரிய எழுச்சி. 50 வருஷம் கழித்து ஒரு மக்களுக்கான கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கண்டிப்பாக இந்த 2026 பெரிய மாற்றத்தை தருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அஜித்தோட புகைப்படத்தை பிரச்சார வாகனத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இது அஜித்துக்கு தெரியுமா? இல்லை, அது சகோதரர் வந்து அவர் வந்து அந்த பிரச்சாரத்தை அவர் வந்து சேர்ந்து, அதாவது அவர் வந்து தல ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர், அவர் சேர்ந்து துவக்கணும்னு நினச்சார். கடந்த 3 வாரங்களாக எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இதை பண்ணணும்னு நினச்சார். ஸோ அவர்கிட்டையும் அதை என்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டோம். அவருடைய குடும்பத்தினருடன் அவருடைய மனைவியுடன் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை துவக்கணும்னு நினைக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஆங்காங்கே பொதுமக்கள் அவங்க விரும்புகிற மாதிரி இதை செய்து வராங்க. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எங்களால் கண்டிப்பாக பெரிய அளவில் எங்களுடைய நிர்வாகிகளால் பண உதவி செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கான ஆதரவை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். அதிமுக, பாமக உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட கூட்டங்களில் விசில் அடிக்கப்படுறதுனால அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவங்களுடைய எரிச்சல் வந்து விசில் அடிக்கிறதுனால இல்லை, மக்களுடைய ஆதரவுனால. எப்படி வந்து திடீர்னு ஒரு கட்சிக்கு ஒரு 40% வாக்குகள் இருக்குது, இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்குன்ற ஒரு எரிச்சல்னால தான் பண்ணுறாங்க. வேறு எந்த விசில் சத்தத்தினால இல்லை. அவர்களுக்கு வந்து இன்றைக்கி எதை பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியாக பார்க்குறாங்க. அதனால் இது மக்களுக்கான தேர்தல். இது ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இப்போ எப்படி வந்து தானாக அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் தேர்தல் அன்றைக்கி பார்ப்பீங்க, காலையில் 5 மணிலேருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பெருவாரியான மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்காக வரிசையில் நிற்பார்கள். இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். ஓகே சார், இப்போ வேற கட்சிகள் ஏதாவது நம்ம கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கா? ஏற்கனவே பல வருடமாக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்குள்ள பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கட்சியில் யாராவது கூட்டணி குறித்து பேசுகிறாங்களா? இல்லை, கூட்டணிக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுமோ அதுக்கப்புறம் நாமினேஷன் நடந்துட்டு இருக்கப்போ கூட கூட்டணிகள் உறுதியாகிருக்கு. இன்னும் அதுக்கான நாட்கள் இருக்குது. ஏன்னா இறுதி நாட்களில் தான் பல விஷயங்கள் மாறும். யாரும் அமைத்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்தா இருக்கும். பட் இது இன்னும் நாட்கள் இருக்குது. அது ஏதாவது உறுதியானால் எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்போ சார்? இல்லை, பிரச்சாரம் அடுத்த வேலூரில் 23ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 23ஆம் தேதிக்கான வேலைப்பாடுகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்து எங்கெங்கே பெர்மிஷன் எங்களுக்கு கிடைக்குதோ, அப்ரூவல் கிடைக்குதோ அதன் அடிப்படையில் முழு பாதுகாப்புடன் எங்களுடைய பிரச்சாரங்கள் தொடரும். இல்லை, ஒவ்வொரு பொதுமக்களும் அவங்களுக்கு என்ன மாதிரியான யுக்திகள் எப்படி பிடிக்குதோ அதை பண்ணியிருக்காங்க. தம்பியும் எங்கள்கிட்ட வந்து 3 வாரமாக இது தொடர்பாக பேசி வந்தார். நம்ம அப்புறம் அவருடைய நியாயமான பிரச்சார யுக்தி மனசில் வச்சு தான் வேறு ஏதாவது கேள்வி? வேறு ஏதாவது? சரி, ஓகே, அதான் துவங்கிக்கலாம். நன்றி.